மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். உங்களுக்கு தெரியும், இன்று இலங்கையிலே அண்மையிலே நடைபெற்ற ஒரு கணக்கெடுப்பின்படி ஏறக்குறைய 146% திருமணம் முடிக்காதவர்களாக இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே திருமணம் முடித்து கூட பல பேருக்கு பிள்ளைகள் இல்லை. இந்த பிள்ளைகள் இல்லாத ஒரு இடத்திலே நாங்கள் இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் என்று சொல்லப்படுகிற சுக்கில பாயம் அல்லது சீமனினுடைய அனாலிசிஸ் என்று சொல்வோம், செமினல் ஃப்ளூயிட் அனாலிசிஸ் என்று சொல்வோம், அதனுடைய என்னென்ன முறைகள் இருக்கின்றது என்பதை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அல்லது மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்த தவற வேண்டாம். வெளியூர் நண்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அதே நேரத்திலே இந்த இன்னும் ஒரு, அதாவது நான் சொன்னேன் முதலிலே, இந்த WHO என்று சொல்லப்படுகிற உலக சுகாதார ஸ்தாபனமானது எங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் அதாவது இவ்வாறு தரமான ஒரு வகையான இந்த செமினல் ஃப்ளூயிட் என்று சொல்லப்படுகிற இந்த விந்துகளின் அமைப்பை பற்றி எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. அதிலே இன்னும் ஒரு முக்கியமான பகுதி என்னவென்றால் இந்த லிக்விஃபிகேஷன் டைம் என்று சொல்லுவோம். என்னென்றால் விந்து, அதாவது ஆணினுடைய ஆண்குறியிலே வந்த உடனே அது டக்குன்னு கட்டிப்பட்டு ஒரு கொஞ்ச நேரம் எடுக்கும். அதாவது உதாரணமாக ஒரு பெண்ணின் அவர் தொடர்பினை வைத்துக் கொள்ளுகின்ற போது, அவர் பாலியலுறவை செக்ஸ் வைத்துக் கொண்ட போது அந்த விந்து வெளியிலே வந்து ஒரு பெண்ணினுடைய யோனியிலே பட்ட பிற்பாடு அப்படியே கட்டியாகி போய் பிறகு என்ன செய்யும் என்றால் 15 to 30 நிமிடம் வருகின்ற போது அது அப்படி என்ன செய்யும், லிக்விஃபிகேஷன் என்று சொல்லுவோம். அது திரவமாகி அதன் பிற்பாடுதான் அந்த திரவத்தின் ஊடாகத்தான் இந்த விந்துகள் யோனியின் ஊடாக, வெஜைனா ஊடாக பயணம் செய்து பிறகு சர்விக்ஸ் என்று சொல்லப்படுற கற்பப்பை வாயின் ஊடாக சென்று இந்த கற்பப்பை வாயினுடைய நடுவில் இருக்கின்ற ஒரு சிறு துவாரத்தின் ஊடாக அது கற்பப்பைக்கு நுழைந்து அங்க கற்பப்பை முழுவதும் சென்று பிறகு அது யோனி, பிறகு அது ஃபெலோப்பியன் டியூப் என்று சொல்லப்படுகிற ஃபெலோப்பியன் நாளங்களின் ஊடாக சென்று அங்கு அது கருக்கட்டலிலே ஈடுபடுகிறது. எனவே இந்த லிக்விஃபிகேஷன் டைம், அதாவது விந்து வெளியிலே வந்தவுடன் கட்டிப்பட்ட அந்த விந்து மீண்டும் திரவமாக மாறுவதற்கு சாதாரண நேரமானது 15 to 30 நிமிடங்கள் எடுக்கலாம். நீங்கள் செய்து பார்க்கலாம். நீங்கள் மாஸ்டர்பேஷன் செய்கின்ற போது அல்லது கைப்பழக்கம் அல்லது சுய இன்பம் காணுகின்ற போது விந்து வெளியில வரும், அது கட்டிப்பட்டிருக்கும். கொஞ்ச நேரம் சென்றவுடன் அப்படி அது திரவமாக போய்விடும். இதுதான் அந்த டைம். அடுத்ததாக விந்தினுடைய தடிப்பம், அதை நாங்கள் விஸ்காசிட்டி என்று சொல்லுவோம். அதனுடைய தடிப்பத்தை பார்த்தால் நோமலாக இருக்க வேண்டும், ஆனால் தடியாக திக்காக கூட இருக்கக்கூடாது. எனவே சில பேர் அதை சொல்லுவதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்றால் சில பேர் சொல்வார், டாக்டர் நான் ஒரு அதாவது சூடான வெப்பமான ஒரு பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் தண்ணீர் குடிப்பதும் குறைவு, என்னுடைய விந்து வந்தவுடன் கொஞ்சம் தான் வருகிறது, எனது ஆண்குறியில இருந்து கூட வெளியிலே விழுகுதில்லை. எனவே இதை நாங்கள் சொல்லுவோம் சரியான தடிப்பமான அல்லது அதனுடைய செறிவு கூடின ஒரு விந்து, ஒரு சுக்கில பாயம் அல்லது சீமன் என்று நாங்கள் சொல்லலாம். எனவே விஸ்காசிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த விந்தினுடைய அந்த சீமன், அந்த சுக்கில பாயத்தினுடைய செறிவானது நார்மலாக இருக்க வேண்டும். கூடுதலாக திக்காமல் இருக்கக்கூடாது, கூடுதலாக தண்ணியாமல் இருக்கக்கூடாது, நடுவிலே இருக்க வேண்டும். அடுத்ததாக விந்தினுடைய அளவு, இது மிகவும் முக்கியம். இது பல பேர் எனக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு கேட்கின்ற ஒரு விடயம். யோசிச்சு கொள்ளுங்கள். நான் சொன்னேன், சாதாரணமாக ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த சுக்கில், அதாவது சுய இன்பம் காணுகின்ற போது அல்லது மாஸ்டர்பேஷன் செய்கின்ற போது அல்லது கைப்பழக்கம் செய்கின்ற போது 1 அல்லது பெண்ணுடன் நாங்கள் இருக்கின்ற போது அந்த சுக்கில பாய், அந்த சீமனுடைய அளவு எவ்வளவு? 1.4 மில்லிலிட்டர். இந்த 1.4 மில்லிலிட்டர் அவரேஜ் ஆன சராசரியால் இதிலே 1 மில்லிலிட்டரிலே எவ்வளவு விந்து இருக்க வேண்டும் என்றால் ஏறக்குறைய 16 மில்லியன், அதாவது 16 மில்லியன் என்றால் ஏறக்குறைய 1.6 கோடி விந்துகள் இருக்க வேண்டும் 1 மில்லிலிட்டர் விந்து. அல்லது அந்த மில்லிலிட்டர் எடுக்காமல் ஒரு முறை இந்த சுக்கில பாயம் ஆண் குறியில இருந்து வெளியேறுகின்ற போது
வெளியேறுகின்ற அந்த திரவத்திலே ஏறக்குறைய 39 மில்லியன், அதாவது 3.9 கோடி விந்துகள் இருக்க வேண்டும். எனவே நான் முதலிலே சொல்லி இருக்கின்றேன், ஒருவர் தன்னுடைய மனைவியையோ தன்னுடைய பெண் துணையோ கர்ப்பமாக்க வேண்டினால் அவருக்கு இருக்க வேண்டிய மிக குறைந்த அளவு விந்துகள் எவ்வளவு? 1.5, அதாவது 1.5 கோடி, 1.5 கோடி அல்லது 15 மில்லியன். இந்த 15 மில்லியன் தான் எங்களுடைய ஒரு போர்டர் லைனா, அதுதான் எங்களுடைய கோடு. அதுக்கு மேலே கீழே வந்தால் அந்த ஆண் ஒரு தகப்பனாவோ தன்னுடைய மனைவியை கருத்தரிக்கக்கூடிய அந்த திறமை அந்த ஆணுக்கு என்ன செய்துவிடும்? இல்லாமல் போய்விடும். எனவே இது முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று. எனவே குறைந்தது ஒரு ஆணுக்கு 15 மில்லியன் அல்லது 1.5 கோடி விந்துகள் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கு. அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், நான் முதலிலே சொன்னேன், நீங்கள் இந்த யூடியூப்லேயே கூட நல்ல வடிவான படங்கள் எல்லாம் போட்டிருக்கிறார்கள். என்ன, இந்த விந்துகள் நார்மலி உங்களுக்கு தெரியும், நாங்கள் செக்ஸ் பண்ணுகின்ற போது, பாலியல் உறவை கொள்ளுகின்ற போது ஆண்களுடைய இந்த ஆண்குறியினுடைய நீளத்துக்கு ஏற்றபடி சில பேருக்கு 3 அங்குலம் 4 அங்குலம் 5 அங்குலமாக இருக்கலாம், ஏற்றபடி இந்த விந்துகள் பெண்ணினுடைய இந்த யோனி கால்வாயிலே அல்லது வெஜைனாவிலே விடப்படுகிறது. விட்ட பிற்பாடு அங்கே இருந்து நான் சொன்னேன், இந்த லிக்விஃபிகேஷன் டைம், திரவமாகின்ற நேரம் 15-30 நிமிடங்கள். அதுக்கு பிறகு அந்த திரவமாகி அந்த பெண்ணிலே இந்த யோனி பக்கத்திலே சுரக்கப்படுகின்ற பல சுரப்புகள், செக்ரீஷன்ஸ் என்று சொல்லுவோம், இந்த சுரப்புகளிலே ஊடாக இந்த விந்துகள் எல்லாம் நீந்தி 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 போகிறது. எனவே வெளியிலே அந்த விந்து வருகின்ற போது எத்தனை மில்லியன் இருக்கிறது? சாதாரணமாக 16 மில்லியன் அல்லது 39 மில்லியன் இருக்கும். இந்த 39 மில்லியன் விந்துகளும் நீந்தி நீந்தி போகின்ற போது போகிற வழியிலே அந்த விந்துகள் எல்லாம் கணக்க செத்து போயிடும். செத்து போனால் ஒரு பெண்ணினுடைய சர்விக்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பெண்ணினுடைய இந்த கர்ப்பப்பை வாயை அடைகின்ற விந்துகள் ஏறக்குறைய ஒரு 50,000 இருந்து 1 லட்சமாகத்தான் இருக்கும். பிறகு இந்த கர்ப்பப்பை வாயிலே இருக்கின்ற சிறு துவாரத்தின் கூடாக, அதாவது இன்டர்னல் ஒஸ்ன்னு சொல்லுவோம், செவாய்கள் இன்டர்னல் ஒஸ்ஸினூடாக அந்த கர்ப்பப்பை வாயிலே இருக்கின்ற அந்த துவாரத்தினூடாக அது என்ன செய்கிறது? கருப்பை அடைகிறது. கருப்பை அடைந்து இந்த கர்ப்பப்பை அரவாசி பகுதியிலே அது பயணிக்கின்ற போது அது ஏறக்குறைய 10,000ஆகத்தான் அந்த விந்துடைய அளவு குறைவடையும். அதாவது 39 மில்லியன் வந்தது, கர்ப்பப்பை வாயில வருகின்ற போது 1 லட்சமாக போய் பிறகு அது என்ன செய்கிறது? அது உள்ளுக்கே போகின்ற போது அது அப்ப 10,000 ஆகி கடைசியிலே அந்த பெண்ணுடைய அந்த பெண்ணுடைய சூலகத்திலிருந்து வருகின்ற அந்த முட்டையை, ஓவத்தை அடைகின்ற விந்து ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த விந்தினுடைய அளவு மிக மிக முக்கியமானது. இவ்வளவு காலமும் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.